குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரோக்ராமிங் இன் பைத்தானில் நம்ம லிஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இன்சர்ட்டிங் எலிமெண்ட் இன் அ லிஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம டாப்பிக்கு. Append function in Python is used to add more elements in a list, but it includes elements at the end of the list. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், அப்பென்னாவே வந்து லாஸ்ட்டில் தான் போய் ஆட் ஆகும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அது மாதிரி சிங்கிள் எலிமெண்ட் தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். எக்ஸ்டர்னா மோர் தென் ஒன் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். If you want to include an element at your desired position, you can use insert function. இப்போ நமக்கு எந்த பொசிஷனில் பர்டிகுலர் பொசிஷனில் நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா இன்சர்ட்னு ஒரு கமாண்ட் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இப்போ செகண்ட் பிளேஸில் ஃபோர்த் பிளேஸில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும் எலிமெண்ட்டு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். The insert function is used to insert an element at any position of the list. லிஸ்ட்டில் எந்த பொசிஷனில் வேணாலும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியும். அதோட சின்டாக்ஸ் வந்து என்னென்னா லிஸ்ட் டாட் இன்சர்ட் ஆஃப் பொசிஷன் இண்டெக்ஸ் கமா எலிமெண்ட். அது லிஸ்ட்டு என்ன லிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ அந்த லிஸ்ட்டு நேம் போட்டுட்டு டாட் இன்சர்ட் போட்டு பொசிஷன் இண்டெக்ஸ் 0 பொசிஷனில் இன்சர்ட் பண்ணால் 0ன்னு கொடுத்துட்டு என்ன எலிமெண்ட்டோ அந்த எலிமெண்ட்டை கமா கொடுக்கணும். இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா பொசிஷன் வேர் an element needs to be inserted. எலிமெண்ட்னா திஸ் இஸ் த எலிமெண்ட் டு பி இன்சர்ட்டட் இன் த லிஸ்ட். எந்த எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணமோ அந்த எலிமெண்ட்டு தான் வந்து இங்கே எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து இன்டர்பிரிட்டரில் நம்ம டைப் பண்ண ஸ்க்ரீன் விண்டோ போட்டிருக்கேன். இன்டர்பிரிட்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 greater than sign இருக்கும். இதை வந்து ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். அது பக்கத்தில் நான் மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். மை லிஸ்ட் ஈக்குவல் டு 34,98,47, கண்ணன் ஒரு ஸ்ட்ரிங்கு, இதெல்லாம் நம்பர்ஸ், இது வந்து ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு கௌரி சங்கர்னு ஒரு ஸ்ட்ரிங், லெனின் சொல்லிட்டு இன்னொரு ஸ்ட்ரிங், இன்னொன்று ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். மை லிஸ்ட்டில் இந்த எலிமெண்ட்ஸ்லாம் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நம்பர்ஸும் ஸ்ட்ரிங்ஸும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் கொடுத்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாமே வந்து கீழே பிரிண்ட் ஆகிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், மை லிஸ்ட் டாட் இன்சர்ட் பண்ண போகிறேன். தேர்ட் பொசிஷனில் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி இன்சர்ட் பண்ணணும். தேர்ட் பொசிஷனாக நமக்கு என்ன வரும்னா 34 வந்து 0வாக இருக்கும், 98 வந்து 1, 47ங்கிறது 2, கண்ணன்கிறது பார்த்திங்கன்னா 3. அப்போ இந்த இடத்துல வந்து 47க்கு அப்புறம் நமக்கு திரும்ப அகைன் பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் கொடுத்திங்கன்னா 34, 98, 47, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் வரும். நெக்ஸ்ட் எலிமெண்ட்டில் அதோட பொசிஷன் வந்து அடுத்தடுத்து சேஞ்ச் ஆகிரும். அதுதான் இங்கே கீழே நீங்கள் பார்க்குறீங்க இதோட அவுட்புட்டு. நெக்ஸ்ட்டு டெலிட்டிங் எலிமெண்ட் ஃப்ரம் அ லிஸ்ட். லிஸ்ட்டில் வந்து நம்ம எலிமெண்ட்ஸை டெலிட் பண்ண முடியும். தெர் ஆர் 2 ways to delete an element from a list. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா via del ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரிமூவ் ஃபங்க்ஷன். டெல்லுன்னு ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட் மூலமாகவும் ரிமூவ் பண்ணலாம். அப்படிலாம் ரிமூவ்ங்கிற ஃபங்க்ஷன் மூலமாகவும் நம்ம வந்து லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்டை டெலீட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டெல் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு டெலீட் நோன் எலிமெண்ட்ஸ். டெல் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச எலிமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ண முடியும். ரிமூவ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு டெலீட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் லிஸ்ட் இஃப் இட்ஸ் இண்டெக்ஸ் இஸ் அன்னோன். நம்ம இண்டெக்ஸ் வந்து நமக்கு தெரியாது, அதில் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். இந்த நோன் இண்டெக்ஸ் கொடுப்போம். இதில் வந்து நமக்கு இண்டெக்ஸ் தெரியாதனால அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம டெலீட் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிள் பின்னாடி பார்த்தா உங்களுக்கு புரியும். த டெல் ஸ்டேட்மெண்ட் கேன் ஆல்சோ பி யூஸ் டு டெலீட் என்டையர் லிஸ்ட். டெல் ஸ்டேட்மெண்ட்டில் என்டையர் லிஸ்ட்டையுமே வந்து நம்ம வந்து டெலீட் பண்ண முடியும். பர்டிகுலர் எலிமெண்ட்டையும் டெலீட் பண்ணலாம், என்டையர் லிஸ்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணலாம். தெர் ஆர் 2 ways to delete an element from a list. ப்ரீவியஸ் பேஜில் பார்த்தது தான் டெல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரிமூவ் ஃபங்க்ஷன். And del statement is used to delete known elements. Remove function used to delete elements of a list if its index is unknown. Index தெரியாதனாலும் நம்மளால் delete பண்ண முடியும். Del function can also be used to delete entire list. இப்போ அதுக்கு வந்து சின்டாக்ஸ் தான் வந்து நம்ம பார்க்குறோம். சின்டாக்ஸில் வந்து பாருங்கள், ஆஷ்ங்கிறது பைத்தான் பொறுத்த வரைக்கும் நம்ம கமெண்ட் லைனுக்கு ஆஷ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். டு delete a particular எலிமெண்ட்டை delete பண்ணோன்னா அதுக்கு எப்படி சின்டாக்ஸ் கொடுக்கணும்னா del list ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இண்டெக்ஸ் ஆஃப் எலிமெண்ட், அந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸை கொடுக்கணும் பர்டிகுலர் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு டு டெலிட் மல்டிபிள் எலிமெண்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா அதுக்கு எப்படி கொடுக்கணும்னா சின்டாக்ஸு del list. நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃப்ரம், அதாவது ஸ்டார்டிங். இப்போ நான் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து 4th பொசிஷன் வரைக்கும் வேணும்னா இங்கே இடத்துல ஃப்ரம் 1 சொல்லிவிட்டு கோலன் அதுக்கப்புறம் 4 அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த பொசிஷனில் இருக்கிறதெல்லாம் வந்து டெலீட் பண்ணும். நெக்ஸ்ட்டு டு டெலிட் என்டையர் லிஸ்ட்டுனா டெல் அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டோன்னா என்டையர் லிஸ்ட்டும் வந்து டெலிட் ஆகும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பர்டிகுலர் பொசிஷனில் இருக்க எலிமெண்ட்டை டெலிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் எலிமெண்ட்ஸை வந்து டெலிட் பண்ணலாம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் லிஸ்ட்டையுமே வந்து நம்ம டெலிட் பண்ணலாம். அதுக்குலாம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மை சப்ஜெக்ட்ஸ். இது வந்து என்னோடய லிஸ்ட்டோட நேம் ஈக்குவல் டு தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட் மை சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் கீழே அவுட்புட் வந்து நமக்கு இப்படி தான் வரும். இந்த 4 லாங்குவேஜுமே வந்து வந்துடும், 4 சப்ஜெக்ட்டுமே வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மை சப்ஜெக்டில் தமிழ், தெலுங்கு, மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ டெல் மை சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நம்ம ஒரு இது பார்த்தோம், டெல்லில் வந்து செகண்ட் இது பார்த்தீங்களா, ஃப்ரம் டு, அதாவது ரேஞ்ச் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் டெலிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் கொடுத்தோம்னா டெலிட் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா 1:1:3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனும் 3னா எப்போதுமே நம்ம முன்னாடி பார்த்தது -1, அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 வரைக்கும் தான் வரும். அப்போ பிரிண்ட் ஆஃப் மை சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன வரும்னா நமக்கு வந்து இது வந்து 0 இந்த இடத்துல 1. அப்போ 1னா 1ம் 2ம் வந்து டெலிட் ஆகிடும். நமக்கு ரிமைனிங் என்ன பிரிண்ட் ஆகும்னா தமிழ் மட்டும்தான் இருக்கும். தமிழ் வந்து அதோட இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0. அதனால தான் நமக்கு ரிசல்ட் என்ன வந்திருக்கு, தமிழ்னு சொல்லி வந்திருக்கு. இது நல்லா புரியும் நினைக்கிறேன். மை சப்ஜெக்டில் தமிழ், தெலுங்கு, மேக்ஸ் கொடுத்துருக்கேன். தமிழோட இண்டெக்ஸ் வந்து 0, தெலுங்கோட இண்டெக்ஸ் வந்து 1, மேக்ஸோட இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. இப்போ நம்ம இங்கே என்ன ரேஞ்சில் என்ன சொல்லியிருக்கோம்னா டெல் மை சப்ஜெக்ட் ஆஃப் 1:3ன்னு கொடுத்துருக்கேன். 3னா வந்து 3 - 1 வந்து 2 தான். அப்போ 1ம் 2ம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிட் ஆயிரும். 1, 2ங்கிறது தெலுங்கும் மேக்ஸும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா மை சப்ஜெக்டில் தமிழ் மட்டும் தான் இருக்கும். அதனால தான் பிரிண்ட் ஆஃப் மை சப்ஜெக்ட் போட்டிங்கன்னா தமிழ்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்போ நாங்கள் ப்ரீவியஸ் பேஜில் சொன்னது தான், அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. டெல் ஆஃப் இது கொடுத்தோன்னா நமக்கு தமிழ்ங்கிறது தான் நமக்கு ரிசல்ட்டாக வரும். ஏன்னா தெலுங்கும் மேக்ஸும் டெலிட் ஆயிரும். இப்போ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் டெல் மை சப்ஜெக்ட்ஸ், பிரிண்ட் மை சப்ஜெக்ட் அப்படின்னா delete the list my subject entirely. மை சப்ஜெக்டில் என்ன இருக்கோ அதை என்டையராக ஃபுல்லாகவே வந்து டெலீட் பண்ணிடும். இது நம்ம ப்ரீவியஸ் இதிலே பார்த்தோம். தேர்டு டெல்லோட சின்டாக்ஸ் பார்த்தோம். when you try to print the elements, Python shows an errors as the list is not defined. இப்போ நம்ம டெலிட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து எரர் மெசேஜ் வந்து ஷோ ஆகும். விச் மீன்ஸ் த லிஸ்ட் மை லிஸ்ட் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்லி டெலிட்டட். அந்த லிஸ்ட்டே வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு எரர் வரும். எரர் மெசேஜில் வந்து காமிக்கும். நெக்ஸ்ட்டு த ரிமூவ் ஃபங்க்ஷன், செகண்ட் டைப் ஆஃப் டெலிஷனுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா ரிமூவ்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். த ரிமூவ் ஃபங்க்ஷன் கேன் ஆல்சோ பி யூஸ் டு டெலிட் ஒன் ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் இஃப் த இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் நாட் நோன். இண்டெக்ஸ் வேல்யூ தெரியாதனால நம்ம உங்களால் டெலிட் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கீழே பார்ப்போம். அப்பார்ட் ஃப்ரம் ரிமூவ் ஃபங்க்ஷன், பாப் ஃபங்க்ஷன் கேன் ஆல்சோ பி யூஸ் டு டெலிட் அன் எலிமெண்ட் யூஸிங் த கிவன் இண்டெக்ஸ் வேல்யூ. ரிமூவ் மட்டும் இல்லாமல் பாப்புங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி டெலிட் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மை லிஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம், 12, 89, 34 கண்ணன், கௌரி சங்கர், லெனின் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் கொடுத்தோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு அவுட்புட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு அந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, மை லிஸ்ட் ரிமூவ் 89 கொடுத்துருக்காங்க. ரிமூவ் 89னா இந்த ப்ரீவியஸ் லிஸ்ட்டில் இருக்க 89 மட்டும் ரிமூவ் ஆயிரும். ரிமைனிங்லாம் பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் கொடுத்திங்கன்னா ரிமைனிங் எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ கீழே உங்கள் அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு த ஃபங்க்ஷன் கிளியர் இஸ் யூஸ் டு டெலிட் ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் அ லிஸ்ட். கிளியருங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா எலிமெண்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். இட் டெலிட்ஸ் ஒன்லி த எலிமெண்ட்ஸ் அண்ட் ரீடைன் த லிஸ்ட். எலிமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு லிஸ்ட்டு வந்து அப்படியே தான் இருக்கும். திரும்ப நம்ம ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ரிமெம்பர் தட் த டெல் ஸ்டேட்மெண்ட் டெலிட்ஸ் த என்டையர் லிஸ்ட். ஆனால் டெல் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா என்டையர் லிஸ்ட்டுமே ஃபுல்லாகவே வந்து டெலிட் பண்ணிடும். நம்ம திரும்ப வந்து ஆட் பண்ண முடியாது. கிளியர் ஃபங்க்ஷன் ரிமூவ்ஸ் ஒன்லி த எலிமெண்ட்ஸ் அண்ட் ரீடைன் த லிஸ்ட். கிளியர் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எலிமெண்ட்ஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ணால், ஆனால் லிஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். when you try to print list which is already cleared, an empty square bracket is displayed without any element. இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் வந்து லிஸ்ட் ஆகும். which means the list is empty. அப்படின்னா அந்த லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம காமிக்கும். பைத்தான் லிஸ்ட் வந்து
Python list pop. The pop method removes the items at the given index from the list. நம்ம இண்டெக்ஸ் என்ன சொல்லியிருக்கோமோ அதுலேருந்து நமக்கு ரிமூவ் பண்ணோம். The method also returns the removed item. இப்போ அதோட சின்டாக்ஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் எலிமெண்ட். ரிமூவ் ஆஃப் எலிமெண்ட்னா இந்த கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம் டு டெலிட் அ பர்டிகுலர் எலிமெண்ட். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் டாட் பாப்னா இண்டெக்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட், இந்த இண்டெக்ஸும் அது. நெக்ஸ்ட்டு லிஸ்ட் டாட் கிளியர்னா கிளியர் பண்ணிடும். ப்ரீவியஸ் பேஜில் நம்ம பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு புரியும். மை லிஸ்ட் இப்போ 12, 89, 34 கண்ணன், கௌரி சங்கர், லெனின் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மை லிஸ்ட் பாப் ஆஃப் 1. பாப் ஆஃப் 1னா 1 பொசிஷனில் என்ன இருக்கோ அதை காமிக்கும். இப்போ நமக்கு 1 பொசிஷனில் என்ன இருக்குது, 12ங்கிறது 0 பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 89ங்கிறது தான் 1, அதனால தான் நமக்கு 1 வந்திருக்கு, 89 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட். பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த 89 வந்து நம்ம பாப்னா அது ரிமூவ் பண்ணிடும், அந்த பொசிஷனில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடும். ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்லாம் நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மை லிஸ்ட் டாட் கிளியர். கிளியர் சொன்னிங்கன்னா எல்லா எலிமெண்ட்டுமே டெலீட் ஆயிரும். ஆனால் வந்து லிஸ்ட் மட்டும் இருக்கும். நம்ம பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் கொடுத்திங்கன்னா எம்டியாக ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் வரும். அதான் வந்து எல்லா எலிமெண்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிடும், ஆனால் ரீட்டைன் இந்த லிஸ்ட்டை மட்டும் ரீட்டைன் பண்ணிக்கும். நம்ம திரும்ப கூட வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் அண்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். The range is a function used to generate series of values in Python. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ்னால் 1, 2, 3 இந்த மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது. யூஸிங் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூ கேன் கிரியேட் அ லிஸ்ட் வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஹேஸ் 3 ஆர்குமெண்ட்ஸ். இதில் வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. அதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ரேஞ்ச், ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ. நம்ம ஃபார் லூப்பில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஸ்டார்ட் வேல்யூனா பிகினிங் வேல்யூ ஆஃப் த சீரீஸ். 0 இஸ் த டிஃபால்ட் பிகினிங் வேல்யூ. நம்ம ஸ்டார்ட் வேல்யூ எதுவுமே கொடுக்கணும், பை டிஃபால்ட் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எண்ட் வேல்யூனா அப்பர் லிமிட் ஆஃப் சீரீஸ். பைத்தான் டேக்ஸ் த எண்டிங் வேல்யூ ஆஸ் அப்பர் லிமிட் -1. பைத்தானில் எண்டிங் வேல்யூ பார்த்திங்கன்னா இப்போ 5னா 5 -1 4னா எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் வேல்யூ. இது வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் விச் இஸ் யூஸ் டு ஜெனரேட் டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் வேல்யூஸ். அது நம்ம ஆப்ஷனல் வந்து எப்படி அந்த ஸ்டெப் வேல்யூ எப்படி வேணால் கொடுக்கலாம். 2 கொடுக்கலாம், 2 இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லலாம், இல்லை 3 பண்ண சொல்லலாம், இல்லை 4 5 அது வந்து நம்மளோட விஷ் தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1, 11 கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்னால் இப்போ 1ங்கிறது ஸ்டார்ட்டு, 11ங்கிறது ஸ்டாப் வேல்யூ. ஸ்டெப் வேல்யூ நம்ம கொடுக்கல, ஸ்டெப் வேல்யூ வந்து ஆப்ஷனல் தான். நம்ம எதுவுமே கொடுக்காட்டினா பை டிஃபால்ட் 1 தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ இந்த ஸ்டாப் வேல்யூ பார்த்திங்கன்னா 11 - 1 10 வரைக்கும் வரும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்னா ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட்டு 2 அப் டு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்சில் 2ல் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். 11ங்கிறது ஸ்டாப் வேல்யூ, 2ங்கிறது ஸ்டெப் வேல்யூ. அப்போ வந்து இந்த இடத்துல ஸ்டாப் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 வரைக்கும் எடுத்துக்கும். 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஆஃப் எக்ஸில் 2 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு திரும்ப என்ன பண்ணும், 2 + 2 வந்து 4 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 6, நெக்ஸ்ட்டு 8, நெக்ஸ்ட்டு 10 வரும். Creating a list with series of values. Using the range function, you can create a list with series of values. Series of valuesல இந்த range function யூஸ் பண்ணி நம்ம create பண்ணலாம். To convert the result of range function into list, we need one more function called வந்து என்னென்னா list. லிஸ்ட்டுன்னு ஒரு இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. The list function makes an result of range as a list. அந்த ரேஞ்ச் ரிசல்ட்டாக வரதை ஒரு லிஸ்ட்டாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். The list function is also used to create list in Python. ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம வந்து லிஸ்ட் வந்து பைத்தானில் க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி பார்த்தோன்னா புரியும். இப்போ லிஸ்ட் வேரியபிள் சின்டாக்ஸ் பாருங்கள். லிஸ்ட் வேரியபிள் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச். லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஈவன் லிஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஈவன் லிஸ்ட்டு ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 2, 11, 2. 2ங்கிறது ஸ்டார்ட் வேல்யூ, 11ங்கிறது ஸ்டாப் வேல்யூ, நெக்ஸ்ட்டு 2 வந்து ஸ்டெப் வேல்யூ. அதாவது 10 வரைக்கும் 11 - 1 10 தான் ஸ்டாப் வேல்யூ. நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ 2ல் ஸ்டார்ட் ஆகும். 2 இன்க்ரிமெண்ட் ஆகி அதாவது 2 4. இப்போ பிரிண்ட் ஆஃப் ஈவன்லெஸ் கொடுத்திங்கன்னா 2 4 6 8 10 அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு ஜெனரேட்டிங் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு 10 அதாவது 1ஓட
ஸ்கொயர் 2ஓட ஸ்கொயர் அப் டு 10 வரைக்கும் இருக்க ஸ்கொயர் நம்பர்ஸை மட்டும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. இப்போ ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு நேம் கொடுத்துட்டு எம்டி லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் எம்டியாக இருக்கிறதுனால இது வந்து எம்டி லிஸ்ட்டு. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11, அதாவது 1லேருந்து 10 வரைக்கும், 11னா 11 - 1 10 வரைக்கும். எஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் பவருக்கு வந்து டபுள் ஸ்டார் கொடுக்கணும், டபுள் ஆஸ்ட்ரிக் கொடுத்துட்டு 2. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார் லூப் செக் பண்ணிவிட்டு உள்ளே வரும்போது 1 வரும், அப்புறம் 1 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது சேவாகும். ஸ்கொயர்ஸுங்கிறது நம்மளோட லிஸ்ட்டு. இப்போ லிஸ்ட்டில் அப் அண்ட் ஆஃப் எஸ்னா 1ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் எம்டி லிஸ்ட்டில் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு திரும்ப ஃபார் லூப் வந்து போகும். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் போயிட்டு நெக்ஸ்ட்டு வேல்யூ பார்த்திங்கன்னா 2 எடுத்துக்கும். இப்போ 2 டபுள் ஸ்டார் 2னா 4. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர்ஸ் டாட் அப் அண்ட் ஆஃப் எஸ்னா 4ங்கிறது ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு வேல்யூ பார்த்திங்கன்னா 3ன்னு வரும். எஸ் ஈக்குவல் டு 3 டபுள் ஸ்டார் 2னா 9. இப்போ ஸ்கொயர் ஸ்டார்ட் அப் அண்ட் ஆஃப் எஸ்னா 9 வந்து அடுத்தது 1க்கு அப்புறம் 4க்கு அப்புறம் 9 வரை ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி 10 வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே அப் அண்ட்னாவே என்னது லிஸ்ட்டில் வந்து லாஸ்ட்டில் போய் ஆட் ஆகிறது அப் அண்ட். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வரும். அவுட்புட் வந்து பாருங்கள், 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16, 5 ஸ்கொயரோட வேல்யூ 25, 6க்கு 36, 7க்கு வந்து 49, 8க்கு 64, 9க்கு 81, 10க்கு வந்து 100. இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் is the simplest way of creating sequence of element that satisfy a certain condition. இதில் வந்து சர்டைன் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் இதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் வேரியபிள் இன் ரேஞ்ச். ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸை அந்த ரேஞ்சில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட்டோட நேம், இதான் வந்து நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன். என்ன யூஸ் பண்ண ரேஞ்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ் பவருக்கு வந்து டபுள் ஸ்டார் போட்டு 2 போட்டு ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11 நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் பார்த்தோம்ல அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா காப்பின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. லிஸ்ட் டாட் காப்பி, இது வந்து ரிட்டர்ன்ஸ் காப்பி ஆஃப் த லிஸ்ட். ஆல்ரெடி இருக்க லிஸ்ட்டோட காப்பி வந்து நம்ம கொடுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மை லிஸ்ட்டில் 12,12,36 இருக்குது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் காப்பின்னு கொடுத்துருக்கேன், ஒய் ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் காப்பின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுத்திங்கன்னா அந்த 12,12,36 பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆஃப் ஒய் கொடுத்தாலும் நமக்கு 12,12,36 வரும். நெக்ஸ்ட்டு கவுண்ட் ஃபங்க்ஷன். List dot count of value returns the number of similar element present in the list. இப்போ நம்ம கொடுக்குற லிஸ்ட்டில் சிமிலர் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூஸை மட்டும் நமக்கு கவுண்ட் பண்ணி சொல்லும். இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள், வவல்ஸ் ஏஇஐஓஇ தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக இங்கே கொடுத்துருக்கோம், கேரக்டராக சிங்கிள் கோட்டில் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கவுண்ட் ஈக்குவல் டு வவல்ஸ் டாட் கவுண்ட் ஆஃப் ஐ. இப்போ இந்த ஏஇஐஓயில் இங்கே பாருங்கள், ஏஇஐஓ யூக்கு முன்னாடி இன்னொரு ஐ கொடுத்துருக்காங்க. இப்போ ஐ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும், வவல்ஸ் டாட் கவுண்ட் ஆஃப் ஐயில் 2ன்னு சொல்லி வரும். இப்போ பிரிண்டில் த கவுண்ட் ஆஃப் ஐ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட்டை நம்ம கொடுத்தோன்னா இது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரிங், இது அப்படியே பிரிண்ட் ஆகும். இது கவுண்ட்டுங்கிறது வேரியபிள். இந்த இடத்துல நமக்கு இப்போ 2ங்கிற வேல்யூவை வந்து இங்கே அசைன் பண்ணிக்கோம் கவுண்ட்டில். அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வரும்னா 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்போ கரஸ்பாண்டிங் அவுட்புட் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து கவுண்ட் ஈக்குவல் டு வவல்ஸ் கவுண்ட் ஆஃப் பின்னு சொல்லியிருக்கேன். பி வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லை. அப்போ நமக்கு என்ன ஒரு 0ன்னு தான் கவுண்ட்டில் ஸ்டோர் ஆகும். கவுண்ட்டில் ஸ்டோர் ஆகிட்டு பிரிண்டில் த கவுண்ட் ஆஃப் பி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் சொன்னோன்னா நமக்கு அவுட்புட்டில் பாருங்கள் கவுண்ட் ஆஃப் பி இஸ் வந்து 0ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ். இண்டெக்ஸோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் எலிமெண்ட் returns index value of the first occurring element. The index method searches an element in the list and return its index. இப்போ நம்ம என்ன எலிமெண்ட் கொடுக்குறோமோ அதோட இண்டெக்ஸை நமக்கு வந்து கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பின்னாடி பார்ப்போம். இப்போ மை லிஸ்ட் 36, 22,
36 22 12 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைலஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 12னா இந்த 12ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் என்னவோ அதை வந்து நம்ம எக்ஸில் ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் லைனில் எக்ஸ் பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்தனா பிரிண்ட் ஆகும். இப்போ 36 வந்து 0, 22 வந்து 1, 12 வந்து பார்த்திங்கன்னா 2. அப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன ரிசல்ட் வரும்னா 2ன்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ். ரிவர்ஸ் எப்படி யூஸ் பண்ணால் லிஸ்ட் டாட் ரிவர்ஸ். ரிவர்ஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் த எலிமெண்ட் இன் த லிஸ்ட். நமக்கு கொடுத்துருக்கதை வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் வந்து கொடுக்கும். இப்போ மை லிஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் 36 22 12 இருக்குது. மை லிஸ்ட் டாட் ரிவர்ஸ். ரிவர்ஸ்னால் அப்படி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் கொடுத்தோன்னா 12 22 36 சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சார்ட். லிஸ்ட் டாட் சார்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ட்ரூ இது வந்து பைப்லைன் சிம்பிள் போட்டு ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீ வந்து பார்த்திங்கன்னா மை ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோட சின்டாக்ஸு. இதை எப்படி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா சார்ட் த எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மை லிஸ்ட்டில் வந்து திலோத்தமா, தாரணி, அனிதா, சாய், ஸ்ரீ, லாவண்யான் இருக்குது. மை லிஸ்ட் டாட் சார்ட் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சார்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் கொடுத்திங்கன்னா கீழே வந்து பாருங்கள் அனிதா, லாவண்யா, சாய், ஸ்ரீ, தாரணி, திலோத்தமா. இது வந்து பார்த்திங்கன்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குது. A to Z அந்த ஆர்டரில் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி லிஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு மை லிஸ்ட் டாட் சார்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்தோன்னா திரும்ப பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் கொடுத்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நமக்கு பிரிண்ட் ஆகும். செகண்ட் லைனில் பார்க்க திலோத்தமா, தாரணி, சாய், ஸ்ரீ, லாவண்யா, அனிதா ரிவர்ஸில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதான் வந்து சார்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. மேக்ஸ் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னா அந்த லிஸ்ட்லேயே மேக்ஸிமம் எலிமெண்ட் என்னமோ அதை நமக்கு காமிக்கும். ரிட்டர்ன்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ இன் அ லிஸ்ட். மை லிஸ்ட்டில் 21 76 98 23 பிரிண்ட் ஆஃப் மேக்ஸ் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இதில் 98 தான் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ. அப்புறம் 98ங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு மின்னா மினிமம் வேல்யூ. இப்போ மின் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் த மினிமம் வேல்யூ இன் அ லிஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் மை லிஸ்ட் 21 76 98 23. இதில் எது மினிமம் வேல்யூ 21. அப்போ பிரிண்ட் ஆஃப் மின் ஆஃப் மை லிஸ்ட் கொடுத்தோம்னா 21 சொல்லி நமக்கு ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் லிஸ்ட்டுன்னு கொடுக்கணும் சின்டாக்ஸு. ரிட்டர்ன்ஸ் அ சம் ஆஃப் வேல்யூ இன் அ லிஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் மை லிஸ்ட்டில் 21 76 98 23 இருக்குது. பிரிண்ட் ஆஃப் சம் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இது நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா 218 சொல்லி நமக்கு ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட் கிளாஸில் டப்பிள்ஸ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.